வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் ஃபோன். உங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போறோம்னா, கிருஷ்ண உபதேசம் பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து போர்ல எல்லாரும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கிருஷ்ணரை சரணடையும் போது கிருஷ்ணர் சொல்லுவாரு. அ அவர் சரண்டர் ஆகும்போது அவர் உபதேசம் சொல்லுவாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ், தேஜஸ், ரிஜஸ் அந்த 3 கேரக்டர் சார்ந்து தான் இருக்கும்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில இருக்கிற இலை வந்து பார்த்தீங்கன்னா, அ காய்ந்து, பழுத்து, சருகாகி மீண்டும் வந்து இலை துளிரும். அதுபோல தான் இறந்த மக்கள் வந்து மீண்டும் அடுத்த பிறவில வந்து ஜனனமா பிறப்பாங்க. குழந்தை வழில பிறப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, போர் நடத்துறதுக்கு கூட்டிட்டு போவாரு அர்ஜுனன கிருஷ்ணரு. இத ஒரு உபதேசத்துல மிக முக்கியமான தருணம். அதேபோல வந்து தாமஸ், தேஜஸ், ரிஜஸ் குணாதிசயங்கள் யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுவாரு உபதேசத்துல. இது வந்து தலை சிறந்த இடம். அ இந்த ஒரு சின்ன அப்டேட்காக தான் வீடியோ போட்டோம். மறக்காம தாமஸ், தேஜஸ், ரிஜஸ் குணாதிசயங்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் மற்றும் குட்டி கதைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.